இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்ல அந்த வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது, நோக்கி பார்த்து, இன்றைக்கு இதை குறித்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். நோக்கி பார்ப்பது, ஃபோக்கஸ். இன்றைக்கும் நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு? அவரை நோக்கி பார்ப்பது அப்படின்னா, உலகத்துல அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்பது. மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, பயம் வரலாம், கவலை வரலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், காற்றடிக்கலாம், புயல் அடிக்கலாம், என்ன ரிப்போர்ட்ஸ் எதிராக இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கும் நம்ம அவர் மேல போக்கஸ்டா, நம்முடைய பார்வை அவருக்கு மேல மட்டும் பதிக்கப்பட்டிருக்கும் என்றால், நிச்சயமாக நம்முடைய முகங்களை பிரகாசமடைய செய்கிறவராய் நம் தகப்பன் இருக்கிறார். நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ இந்த போக்கஸ், இந்த கவனம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம மைண்ட்ல செய்யற பிராக்டிஸ் அப்படி இல்ல. நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது, எதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு, எதை போக்கஸ் பண்றோமோ அதை தான் நம்ம நம்ப ஆரம்பிப்போம். எதை நம்புறோமோ அங்கதான் நம்முடைய இருதயம் நிலைத்திருக்கும். எப்போ நம்முடைய இருதயம் அவரில் நிலைத்திருக்கிறதோ, வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம அவரை நோக்கி பார்த்து நம்முடைய இருதயம் அவர் மேல போக்கஸ்டா இருக்கும் பொழுது, நாம் அவரை முழுமையாக நம்ப ஆரம்பிப்போம். அவரை முழுமையாக நம்பும் பொழுதுதான் அவரில் நாம் நிலைத்திருக்க முடியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, போக்கஸ், நம்முடைய கவனம். இன்னைக்கு நம்முடைய கவனம் எங்க இருக்குது? எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உலகத்துல இருக்கு. இன்னைக்கு இந்த இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலயும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து பாரம், கவலை, எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அப்போ நம்ம எதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோமோ, எது மேல நம்ம கவனம் இருக்குதோ அதை தான் நம்ம சிந்திக்கிறோம். அதை சிந்திக்கிறது மாத்திரம் இல்ல, அதுவே நம்முடைய மெடிடேஷனா மாறுது. அது நம்முடைய எண்ணங்களாய், நம்முடைய வார்த்தைகளாய், நம்முடைய செயல்களாய் மாறுது. இப்போ ஒரு பயத்தின் சிந்தனைய நம்ம போக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். டிஸ்ட்ராக்ஷன்னால பயம் வருது. அவரை பார்க்க முடியாம சூழ்நிலையை பார்ப்பதினால் நமக்கு பயம் ஏற்படுகிறது. இந்த பயம் நம்முடைய வார்த்தையில வெளிப்படுது, அடுத்ததாக நம்முடைய செயல்களில் வெளிப்படுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றுகிற காரியமாய், பாதிக்கிற காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கோ நம்முடைய போக்கஸ் எங்க இருக்குதுங்கிறதை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன சூழ்நிலை, எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தையே படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை நாம் நோக்கி பார்க்கிறோமா? இல்ல இன்னைக்கு உலகம் கொடுக்கிற ரிப்போர்ட், உலக மக்கள் சொல்லுகிற ரிப்போர்ட், உங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்களிலே வருகிற ரிப்போர்ட், இத நம்பிட்டு இருக்கிறோமா? அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார், அவர் நம்முடைய சூழ்நிலைகளில் என்ன வார்த்தையை அனுப்பி இருக்கிறார்,
இதுல நம்முடைய கவனம் இருக்குதா? இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும், நம்ம இருதயத்துல ஏற்படுகிற பயங்கள், கவலைகள், கலக்கங்கள் எல்லாத்துக்கும் ரூட் என்னன்னா ஃபோக்கஸ் இல்ல. அவரை பெருசா பார்த்து அவர் மேல நம்முடைய கண்களை பதிக்க முடியவில்லை. இதுதான் எல்லாத்துக்கும், எல்லா பயத்துக்கும், கவலைக்கும், தோல்வியான எண்ணங்களுக்கும் அடிப்படையான காரணமே அவரை நோக்கி பார்க்க முடியவில்லை. வாசிக்கலாம் இருக்காங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது நீங்க எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்ல நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:2. பனிரெண்டு 1 வாசிக்கிறேன், அதுக்கு அடுத்த 2 வாசிக்கிறேன். ஆகையால் வாசிங்க ராதா. அவர் ஒன்னாவது வசனம், ஒன்னு வாசி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். வசனம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நாம் கேட்கிறோம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு வராத பிரச்சனையா? யோசேப்புக்கு வராத பிரச்சனையா? தானியேலுக்கு வராத பிரச்சனையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வராத பிரச்சனையா? அத்தனை பரிசுத்தவான்களும் ஜெயித்தார்களே. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் அவர் மேலேயே இருந்தது. என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு அந்த பரிசுத்தவான் எழுதுகிறானா? காரணம் என்ன? அவங்களுடைய ஃபோக்கஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு அவங்க இடம் கொடுக்கவே இல்லை. என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன சூழ்நிலைகள் தாறுமாறாக வேணாலும் ஆகட்டும், ஆனா எங்க ஃபோக்கஸ் அவர் மேல மட்டும்தான். என்ன வேணாலும் எங்களுக்கு, என்ன பத்திரத்துல வேணாலும் கையெழுத்து போடட்டும், எந்த சிங்க கெபியில வேணாலும் போடட்டும், எங்க நம்பிக்கை அவர் மேல். நாங்கள் அவரை நோக்கி மாத்திரமே பார்ப்போம் அப்படின்னு இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான வெயிட்டா பேர்டன்டா எதெல்லாம் இன்னைக்கு சுமந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பேர்டனே என்னன்னா கவலை. இது எப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ. இந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், இது மெயினா அன்பிலீஃப். சுற்றி நெருங்கி நிற்கிறது, அதையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எப்பவுமே பிரச்சனைய பெருசா பார்த்துட்டு இருந்தா பிரச்சனை பெரிதாகத்தான் தெரியும், இன்னும் பெரிதாகத்தான் மாறிக்கொண்டே இருக்கும். இயேசுவை பார்த்து கொண்டிருந்தால் பிரச்சனைக்கு மேலாக தேவன் நமக்கு பெரியதாக தெரிய ஆரம்பிப்பார். இப்ப பேதுருவ பாக்குறோம், அவனுடைய ஃபோக்கஸ் இயேசுவின் மேல் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? தண்ணியின் மேல நடக்கிறான். ஆனா அந்த ஃபோக்கஸ் காற்றை பார்த்தவுடன்,
அவனுடைய போக்கஸ் இயேசுவில இருந்து அங்க சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்தது. காற்றை பார்த்த உடனே பயம் அங்கே மூழ்க ஆரம்பித்தான். அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14:28 முதல் 31. மத்தேயு 14:28 முதல் 31. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இங்க வசனம் அழகா சொல்ற காரியம் என்னன்னா, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும்னு பேதுரு சொல்றாரு. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவினிடத்தில் போகும் பொழுது அவன் இயேசுவையே பார்த்து கொண்டு போகிற வரைக்கும் அவனை மூழ்கடிக்க வல்லமையுள்ள தண்ணீருக்கு மேல அவன் நடந்து சென்றான். ஆனா எப்போ அந்த காற்றை அவன் பார்த்தானோ, அவன் போக்கஸ், அவன் கவனம் அங்க திரும்பினது. அங்க அது வரைக்கும் காற்று இருந்தது. அவனுடைய இயற்கையான எந்த திறமையினாலும் அவன் தண்ணீர்ல நடக்கல. அவருடைய வார்த்தையை நம்பி அவன் இயேசுவை நோக்கி நடந்து போறான். காட்சி ஏதோ அங்க புதிதாகலாம் அங்க உருவாகல. அவனுடைய கவனம் காற்றின் மேல் மாறினது. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, அங்க போக்கஸ் மாறின உடனே என்ன வருது? பயம் வருது. பயம் வந்த உடனே சூழ்நிலைகளுக்குள் அவன் மூழ்கி போகிறான். எந்த தண்ணீரில நடந்தானோ அதே தண்ணீர்ல இப்போ மூழ்கி போகிறான். அந்த மூழ்கி போகிற யாரோ மியூட் போடல, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இவனுக்கு ஏன் சந்தேகம் வந்தது? இவனுடைய போக்கஸ், இவன் நோக்கி பார்க்கிற அந்த காரியத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது அங்க விசுவாசம் அற்பமாய் மாறி போனது. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். அவர் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம போக்கஸ் மாறுறதுனால நமக்கு என்ன வருது? பயம் வருது. பிரச்சனைகளிலே மூழ்கி போகிறோம். இன்னைக்கு நம்ம மூழ்கி போகிறதற்கு அவர் விடாத அளவுக்கு அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இங்க இயேசு அந்த படவில் ஏறின உடனே அந்த காற்று அமர்ந்ததாம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் படகுல அவர் இருக்கிறார்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற எல்லா புயலும் காற்றும் அது அமர்ந்தது. இதை நீங்க விசுவாசிங்க. எத்தனையோ பேருடைய குடும்பங்களில் இன்றைக்கு சில புயல்கள் அடித்து கொண்டு இருக்கலாம், காற்று அடிக்கலாம். உங்க கவனம் அதின் மேல் செல்லாதபடிக்கு காற்றையும் கடலையும் அடக்குகிறவரை நோக்கி பார்க்கும் போது அந்த காற்று அமர்ந்து போகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கும் அவரை உணர முடியல. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியல. அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு.
இந்த நோக்கி பார்க்கிறத இன்னொரு ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம்னா வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 21. ரோமர் 4, 19 முதல் 21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வசனம் சொல்லுது, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது, 100 வயதுல ஆபிரகாமுக்கு நம்பிக்கை. அவன் இருதயம் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தது, தன்னுடைய சரீரத்தை நோக்கி பார்க்கல, சாராளுடைய கர்ப்பத்தை நோக்கி பார்க்கல, அதை எண்ணவே இல்லை, அதை கன்சிடரே பண்ணல. அவன் நோக்கி பார்த்தது எல்லாம் அவருடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். இன்னைக்கும் நமக்கு வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை நம்ம நம்புனா போதும். நம்ம ஏதோ முயற்சி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இது என்ன பண்ணா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும், இந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு நம்ம போராட வேண்டிய அவசியமே இல்லை. வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி, ஆபிரகாமோட வேலை இங்க என்னதான் இருந்தது? அவரை மகிமைப்படுத்துவது மட்டும்தான் அவருடைய செயலாக இருந்தது. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர்தான் வல்லவர். இதுல நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை. என் தேவனை நான் மகிமை மாத்திரம் படுத்தி கொண்டிருந்தால் போதும். அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, அங்க எப்ப நம்பிக்கை வருதுன்னா அந்த வாக்கு தத்தத்தின் மேலையும் அவர் மேலையும் போக்கஸ்டா இருக்கிறாரு. அதனாலதான் நம்ப முடிந்தது. அவங்க போக்கஸ் அவங்களுடைய சரீரத்திலேயோ சாராளுடைய கர்ப்பத்திலேயோ இல்ல. இன்னைக்கு நம்ம எதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? வாக்கு கொடுத்துட்டாரா, அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவ்வளவுதான். சூழ்நிலை என்ன வேணாலும் எதிரா இருக்கட்டும், அதை நாம் நம்புவதற்கு அழைக்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவருடைய வாக்கு தத்தத்தை நோக்கி பார்த்து, வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் நிச்சயமாகவே பிரகாசமடையும். விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ அங்க ஆதி ஆகமத்துல பார்க்கும்போது ஆபிரகாம்கிட்ட அங்க பிள்ளை இல்லையேன்னு ஆபிரகாம் நினைக்கும் பொழுது அங்க ஒரு காரியம் நடக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அடுத்த வசனம் வாசிங்களா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்க ஆபிரகாம கூப்பிட்டு, அங்க பிள்ளை இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆபிரகாமுக்குள்ள இருக்குது. அவர் அவனை வெளியே கூட்டிட்டு போய், நீ வானத்தை அண்ணாந்து பார்.
நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆபிரகாமினுடைய மனதில் இருந்தது, எனக்கு பிள்ளை இல்ல. அப்போ அந்த பிள்ளை இல்லை என்கிற அந்த படத்தை தேவன் மாற்றுகிறார். அவனுடைய போக்கஸ மாற்றுறாரு. அங்க என்ன காட்டுறாரு? நட்சத்திரங்களை காட்டுகிறார். அதாவது எண்ணி முடியாத அந்த நட்சத்திரங்களை காட்டி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது தன் சந்ததிகளை அவர் அங்கே பார்க்க ஆரம்பித்தார். ஒரு புது பிக்சரை ஆபிரகாமுக்கு தேவன் உண்டாக்குகிறார். இப்போ நம்முடைய மனது நமக்கு தொடர்ந்து, இது நம்மளால முடியாது, இது முடிஞ்சிருச்சு, இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இதையே பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய உள்ளத்துல நிச்சயமா ஒரு ஹோப்லெஸ்னஸ் தான் வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அவருடைய வார்த்தையை, அவரை நாம் நோக்கும் பொழுது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. அப்ப இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குது? நம்முடைய போக்கஸ். ஏன் அந்த பிக்சரை, நட்சத்திரங்களை ஏன் கூப்பிட்டு காண்பிக்கிறார்? இல்ல, உனக்கு இல்லங்கிற எண்ணம் மாறி, இந்த நட்சத்திரங்களை போல என் சந்ததி இருக்கும் அப்படின்னு உன்னுடைய எண்ணங்கள் மாறணும். நீ எதை நோக்கி பார்க்கிற? நீ உன் சரீரத்தை பார்க்கிற, உன் வயதை பார்க்கிற, சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்கிற? இல்ல, நீ நட்சத்திரங்களை பார். உன் போக்கஸ் மாறட்டும். இந்த இடத்துல வரும்போது பின்னாட்கள்ல தான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முதல்ல எல்லாம் அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா அந்த அந்த பாதையில வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொடுத்து நடத்தி கொண்டு வந்த தேவன் ஒரு காலகட்டத்துல ஆபிரகாமுக்கு பரிபூரணமான அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வந்தது. அங்கே சிரிப்பு, புன்னகை என்னக்கூடிய ஒரு பிள்ளையை அங்கே ஆபிரகாம் பெற்றதை பார்க்கிறோம். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நாவும் அது ஆனந்த சத்தத்தினால் நிரம்பும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னைக்கு எதை நோக்கி பார்க்கிறோம்? மனுஷரை பார்க்கிறோமா? மனுஷருடைய வார்த்தைகளை பார்க்கிறோமா? இல்ல டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்க்கிறோமா? எதை பார்க்கிறோம்? அது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்போ எலிசா அந்த கதை நல்லா தெரியும். அவன் வேலைக்காரன் சொல்றான், ஐயோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் போக்கஸ் எங்க இருக்கு? அந்த சீரிய படையின் மேல் இருக்கிறது. எலிசாவுக்கோ துளி அளவு கூட பயம் இல்லை. ஏன்னா அவனுடைய போக்கஸ் அன்சீன் ரெல்ம்ல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரொடெக்ஷனை அவன் பார்க்கிறான். அதை நோக்கி பார்த்தான். அப்போதான் ஜெபிக்கிறாரு எலிசா, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். தேவன் அவன் கண்களை திறந்தப்போ மலைகள் எல்லாம் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருந்ததை அவன் நோக்கி பார்த்தான். இன்னைக்கும் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையாததுனாலதான் பயம். சின்ன 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 விஷயங்களுக்கு கூட பயம். எப்போ இந்த எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அந்த நொடி பொழுதுல அவனுக்கு இருந்த பயம் அற்று போயிற்று. இன்னைக்கும் இந்த இரவுல நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறீங்கிறத நாங்க பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை நீர் திறந்தருளும். நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம மனக்கண்கள் அது பிரகாசம் அடைஞ்சிச்சு, அந்த கண்களால பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் துளி கூட என்ன இருக்காது? பயம் இருக்காது. அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய போக்கஸ மாற்ற விரும்புகிறார். நம்முடைய பார்வையை தான் அவர் முதல்ல மாத்துறாரு. நம்முடைய பார்வை மாறல அப்படின்னா அங்க சூழ்நிலைகள் மாறுவது ரொம்ப கடினமா இருக்கும்.
நம்முடைய பார்வை அவருக்கு மேல பதிக்கப்பட்டிருக்கு. அன்னாள் அதுவரைக்கும் அவளுடைய எண்ணங்கள் வேற எங்கெல்லாமோ இருந்தது. ஆனா கணவனுடைய அன்புல இருந்திருக்கலாம், பெனினாளுடைய வார்த்தைகள்ல இருந்திருக்கலாம். ஆனா எப்போ தேவன் மேல அவளுடைய கண்கள் பதிக்கப்பட்டதோ, அங்க தவிர வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அதுக்கப்புறம் அவளுக்கு இல்ல. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த துக்கமுகம் அங்கே போன பொழுது, போக்கஸ் அவருக்கு மேல வந்த உடனே அங்க யார் பிறக்கிறா? இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசி அங்கே பிறக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு போக்கஸ் எங்க இருக்கு? யாரு மேல இருக்கு? எந்த அடையாளம் உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க? என்ன குறிச்சு அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி சொல்றாங்க? இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெயத்தை பார்க்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்பா நான் உங்களை பார்க்கிறேன், உங்களை நோக்கி பார்க்கிறேன், உங்களை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிறேன். நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர். மனுஷங்க முடியாது, எந்த டாக்டர்ஸும் முடியாது, எந்த ட்ரீட்மெண்டாலையும் முடியாது. ஆனால் வாக்கு கொடுத்தவர், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஒரு வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லமை. நம்ம வேலை அதை நம்புவதும், அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று எண்ணி அவரை மகிமைப்படுத்தி நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாவதுமே நம்முடைய வேலையாயிருக்குது. இப்போ ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம தியானிக்க போறோம். இயேசுவை பார்க்கிறோம். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அந்த வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:2 வாசிக்கிறதா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இங்க இயேசுவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமலா இருந்தது. ஒன்னே ஒண்ணு, அவர் போக்கஸ் என்ன? அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கு மேல மட்டும்தான் அவர் போக்கஸ் பண்ணியிருந்தாரு. சிலுவையில் அவர் அடைந்த வேதனை, அவமானம், நிந்தனைகள் எதுக்கு மேலையும் அவருடைய போக்கஸ் போகல. அவருடைய சந்தோஷம் என்ன? என் பிள்ளைகளை நான் மீட்கப் போகிறேன், இது என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், தேவன் என் மூலமா என் தேவன் மகிமைப்பட வேண்டும், அநேகம் பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அவருக்கு முன் இருந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், இங்க அவருக்கு என்னெல்லாம் வந்தது, ஆனா அவர் எதையுமே அவரு நோக்கி பார்க்கல. அத சற்று நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு நல்லா புரியும். சில வசனங்களை நம்ம தியானிச்சு பார்ப்போம். இந்த போக்கஸ குறிச்சுதான் நம்ம நாளைக்கு மார்னிங்கும் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். ஏன்னா இது புரியல, இது தெரியல, இத நம்ம பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நம்ம திரும்ப 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 ஒரே பேட்டர்ன்ல தான் சுத்திட்டே இருப்போம். இன்னைக்கு இது நமக்கு நல்லா புரியணும். இப்ப இயேசுதான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், இங்க என்னெல்லாம் அவருக்கு அவமானம் நடந்தது வாசிக்கலாம். மத்தேயு 26, 67, 68. மத்தேயு 26ஆம் அதிகாரம்
67, 68 வசனங்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்போ இந்த உலகத்தை நம்மை சிருஷ்டித்தவர் சிருஷ்டிப்பின் கைகளினால் அங்க என்ன செய்யப்படுகிறாராம்? குட்டப்படுகிறாராம். அவர் முகத்துல துப்புறாங்க. சிலர் அவரை கன்னத்தில் அடிக்கிறாங்க. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும். அவமானம், கேவலம், நிந்தனை. ஆனா அவர் போக்கஸ் இதுக்கு மேல போகவே இல்லை. எனக்கு பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றணும், எனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்குது, அது மாத்திரம்தான் நான் போக்கஸ் பண்ணுவேன்னு சொல்லி தன்னுடைய போக்கஸ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தன்னுடைய சந்தோஷத்தின் பொருட்டும் அவர் என்ன செஞ்சார்? அவமானத்தை எண்ணவே இல்லை, கன்சிடரே பண்ணல. இன்னைக்கு நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? அவரை பார்க்கிறோமா? அவர் செய்ததை எண்ணுகிறோமா? அடுத்ததா வாசிக்கலாம். யோவான் 19:1. யோவான் 19:1. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். அப்போது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த சிருஷ்டிப்பின் கைகளினாலேயே அவர் என்ன செய்யறாரு? சாட்டைகளினால் அடிபடுகிறதை பார்க்கிறோம். அப்ப கூட அவர் டிஸ்ட்ராக்டே ஆகல. எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? தாங்கிக் கொள்ளுகிறார். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு, நான் இதுல எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு போக்கஸ் பிதாவின் மேலையும் அவருடைய சித்தத்தின் மேலையும் இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகு, தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடை. எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இது எதுவுமே அவருடைய போக்கஸ மாத்தல. அவருடைய போக்கஸ் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய சந்தோஷம். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி தன்னுடைய நோக்கத்தை அவர் அன்னைக்கு மாத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இந்த விடுதலையை அனுபவிச்சிருக்கவே முடியாது. அன்றைக்கு அவர் தன்னுடைய போக்கஸ அவர் மாத்தாதனாலதான் இன்னைக்கு விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு முன்மாதிரியாக, மூத்த சகோதரனாக, முதற் பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா இன்னைக்கு நம்முடைய போக்கஸ் எங்க இருக்குது? பிதாவுக்கு மேல, அவருடைய இயேசுவுக்கு மேல,
அவருடைய வார்த்தைக்கு மேல இருக்குதா, இல்ல எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அடுத்ததா அங்க என்ன நடக்குது வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனங்கள். மத்தேயு 27, 28, 29. அப் 28. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலையும் கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் வாசிங்க. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இங்க அடுத்ததா என்ன நடக்குது? இயேசுவுக்கு எத்தனை அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே அத்தனை காரியங்கள் அங்க நடக்கு. அவருடைய வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, ஒரு போலியான ஒரு ராஜா மாதிரி அங்க அவரை என்ன செய்யறாங்க, காட்டுறாங்க. முட்களால் ஆன கிரீடத்தை அங்க சிரசுல வைத்து, அங்க ஒரு ராஜா, நீ ராஜான்னு சொன்னீர்ல அப்படின்னு அங்கே பரியாசம் பண்ணி அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க. கொஞ்சம் யோசித்து பாப்போம்னா, நமக்கு இது நேர்ந்திருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இந்த துக்கத்திலே உயிர் போயிருக்கும். ஐயோ, என்னை இவ்வளவு பரியாசம் பண்றாங்களே, என்னை இவ்வளவு பாடுபடுத்துறாங்களே. ஆனா இயேசு இது எதையுமே ஃபோக்கஸ் பண்ணல. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என் சரீரத்தை, நான் இதற்காகவே வந்தேன் அப்படின்னு தன்னுடைய ஃபோக்கஸ் அவர் வந்த நோக்கத்தின் மேல் மாத்திரம்தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பின் மேல இருக்கும் அப்படின்னா எதை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் எபேசியர் 1ல பாக்குறோம். பவுல் செய்கிற ஜெபத்துல நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. நம்மை அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை நீதிமானாக்கி நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார்னா என்ன என்ன பவர் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இது புரியல. நம்முடைய நோக்கம், நம்ம என்ன அழைப்பு நமக்கு இருக்குதுங்கிறதே புரியல. ஆனால் இயேசுவோ தன்னுடைய நோக்கத்தையும் அழைப்பையும் அவர் நிச்சயமாக அறிந்திருந்தார். அதனால அவர் தனக்கு நேரிட்ட எதையுமே அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. அடுத்ததா அது மாத்திரம் இல்ல, அங்க என்ன செய்யறாங்க, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அறைந்தார்கள், அடித்தார்கள். அந்த முள் இருக்கு, அந்த முள் வச்சு, முள் வைத்திருந்த அந்த தலையில, முட்கிரீடம் வைத்திருந்த அந்த தலையில கோலை வச்சு அந்த முட்களை தட்டுறாங்க. எந்த அளவுக்கு கூர்மையான அந்த முட்கள் அவர் தலைக்குள்ளே இறங்கி இருக்கும், அது கூட அவருக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு சின்ன 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 விஷயம் கூட நமக்கு பெருசா தெரியுது. காரணம் என்னன்னா அந்த உறவு இல்ல. அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். என் தேவனும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு இல்லை. அது இருந்தது அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் நம்ம காலிங் மேல இருக்கும். சுற்றி இருக்கிற என்ன காரியங்களா இருந்தாலும் நீங்க என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர்.
அவர் என்னோடு கூட இருக்கிறார்ங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஏற்படுகிறது. ஆனா இத்தனை கொடுமைகள் நடந்தப்பையும் அவர் எந்த எதிர்ப்பையும் காட்டவே இல்லை. வாசிக்கலாம், ஏசாயா 53:7. ஏசாயா 53:7. அவர் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அழகா வசனம் சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏன்னா அவர் வந்த நோக்கம் என்ன? பிதா அவருக்கு மேல வைத்த சித்தம் என்ன? என் பிள்ளைகளை நான் மீட்க வேண்டும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நமக்காகவே எல்லாவற்றையும் அவர் சகித்தார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இன்னைக்கு நமக்கு எது சந்தோஷமா இருக்கு? எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அவரை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா சுற்றி நடக்கிற எந்த காரியமும் அது நமக்கு பெரிதாக தெரியாது. இன்னைக்கும் சின்ன 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 விஷயங்கள்ல கூட கலங்கி சோர்ந்து புலம்பி முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்குதுன்னு நீங்க கவனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அந்த கடந்த காலத்தின் தவறுகள்ல ஒரு காலம் சிக்கிக் கொள்ள கூடாது. பவுல் ஒருவேளை அதுல சிக்கி இருந்தாருன்னா, ஐயோ நான் இப்படி எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமா இதெல்லாம் நான் செஞ்சனே அப்படின்னு அவர் ஒரு நாள் கூட நினைக்கல. அவர் சொல்றாரு, என் மனசாட்சியில நான் குற்றமற்றவனா இருக்கிறேன். அவர் பழச டோட்டலா அவர் பண்ணவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய புதிய அடையாளத்தை மாத்திரமே அவர் பார்த்தார். அப்போ பாஸ்ட்ல ஒரு நாளும் நம்ம சிக்கி கொள்ள கூடாது. ஃபோக்கஸ் பாஸ்டுக்கு போகக்கூடாது. நம்முடைய ஃபோக்கஸ் ஃபியூச்சருக்கும் போக தேவையில்லை. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்ட்டார். நாளைக்கு என்ன நடக்குங்கிற கவலை நமக்கு தேவையே இல்லை. நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அப்படின்னா அது அந்த நாள் பார்த்து கொள்ளும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி எல்லாம் நமக்காக வேலை செய்யும். நீங்க கவலைப்படாமல் இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ பாஸ்ட்லயும் நம்ம ஃபோக்கஸ் போக தேவையில்லை, ஃபியூச்சர்லயும் போக தேவையில்லை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அடுத்தது என்ன வசனம் சொல்லுது? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அப்போ பாஸ்ட்ல சிக்க கூடாது, ஃபியூச்சர்ல சிக்க கூடாது. ப்ராப்ளம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுல நம்ம ஃபோக்கஸ் போக கூடாது. பயத்துல நம்ம ஃபோக்கஸ் போக கூடாது. இமேஜினேஷன், பயம் வந்துருச்சு அப்படின்னா இமேஜினேஷன் தாறுமாறா போகும். அன்னைக்கு கூட அந்த அக்கா ஒரு காலையில டெஸ்டிமனி ஷேர் பண்ணாங்க. நைட் எல்லாம் அவங்களுக்கு பயங்கரமான நெஞ்சு வலி, தாங்க முடியாத நெஞ்சு வலி. அவங்க நினைச்சாங்களாம், நைட்டு அவ்வளவுதான் நம்ம உயிர் போயிரும்,
அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கே எப்படியெல்லாம் ஒரு மனதுல படம் வந்திருக்குன்னா அவங்கள காஃபின் பாக்ஸ்ல வைக்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் மனதுல ஒரு படம் தோன்றி இருக்கு. நம்ம நிச்சயமா நம்ம உயிர் போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க காலையில் எழும்பி அந்த மெசேஜ் நான் பேசும் பொழுது அந்த சிறையிருப்பு மாறும். எப்படி இயேசு சத்துருவின் கிரியைகளை அழித்தார்னு பேச 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 அந்த வார்த்தை உள்ள போக 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 அந்த வலி அப்படியே அந்த மெசேஜ் முடியறதுக்குள்ள அந்த வலி போயிருச்சு. அப்போ எங்க பிசாசு கிரிய செய்யறான்? நம்முடைய போக்கஸ்ல நம்முடைய கவனத்தை திசை திருப்பி பயத்தை கொடுத்து இது இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நம்ம கவனத்தை திருப்பிட்டோம்னா நம்மை மூழ்கடிப்பது அவனுக்கு எளிதாக மாறுகிறது. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஒரு விசுவாசத்தை நமக்கு துவக்குறாரு, அதை முடிப்பவரும் அவரே. என்ன வேணாலும் இருக்கட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். நம்ம வேலை அதை நம்புவதும் அவரை மகிமைப்பட. அப்பா நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க செய்து முடிக்கிறீங்க அப்படின்னு அவரை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய வேலையாயிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. லெட் யுவர் ஐஸ் லுக் ரைட் அஹெட். உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. லெட் யுவர் ஐலிட்ஸ் லுக் ஸ்ட்ரெயிட் பிஃபோர் யூ. அங்கங்க டிஸ்ட்ராக்ஷனை பார்க்க வேண்டாம். உன் கண்கள் என்ன செய்யட்டும்? நேராய் பார்க்கட்டும். நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி என்ன பள்ளம் இருக்கு மேடு இருக்குன்னு நம்ம பார்த்து நடந்து போனாதான் நம்ம சேஃபா போய் சேர முடியும். ஆனா அங்க பார்க்காம வலது பக்கம் இடது பக்கம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, படுகுழி இருந்ததுன்னா அந்த குழிக்குள்ள நம்ம விழத்தான் செய்யணும். அப்போ நம்ம போக்கஸ் இன்னைக்கு என்ன செய்யணும்? நேராக இருக்கணும். அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்க, ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, இந்த சிம்டம் இப்படி சொல்லுது. இத பார்க்கிற வரைக்கும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்களை நாம் அனுபவிக்க முடியாது. நம்ம போக்கஸ் எங்க இருக்கு? நம்ம கண் எதை பார்க்கிறது? சோசியல் மீடியா என்ன சொல்லுது? மக்கள் என்ன சொல்றாங்க? என் கடந்த காலம் என்ன சொல்லுது? என் பயம் என்ன சொல்லுது? என் சூழ்நிலை என்ன சொல்லுது? இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா நம்முடைய மனது அது எப்படி மாறுது? சிதறி போயிருது. அதான் என் இருதயம் ஒருமுகமாகும்படி அப்படின்னு ஜெபிக்கிறார் தாவீது. இந்த இருதயம் பல்வேறு பகுதிகள்ல திசை மாறி உடைஞ்சு போகுது. வசனம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவன் தான் கர்த்தரிடத்தில் கேட்டு எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இன்னைக்கு நம்முடைய மனது எப்படி இருக்கு? கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர்? எனக்கு எல்லாம் எதிரா இருக்கலாம், நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நோக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலைவரப்படுகிறதா இருக்கிறது. வசனம் சொல்லுது ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை
பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அவனுடைய மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸ், உறுதியாய் பற்றி கொண்ட மனதுனா என்ன? அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மனது அவரை மாத்திரம் பற்றி பிடித்திருக்கிற மனது. அப்படி ஒரு மனது இருக்கும் பொழுது, உம்மை உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவன்தான் யார நம்ப முடியும்? அவரையே நம்ப முடியும். உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். அப்போ நம்முடைய மைண்ட், அந்த மைண்ட் எங்க ஃபோக்கஸ்டா இருக்கு? அந்த ஃபோக்கஸ்டா அவருக்கு மேல இருக்கிறோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் நமக்கு உண்டாகுது. இந்த கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் வரும்பொழுது சமாதானம் தானாக நமக்கு வந்து விடுகிறது. ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் அவர் நம்மை காத்து கொள்ளுகிறார். அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. பிரச்சனைக்கு மத்தியிலும் நம்முடைய மனது அசையாமல் நிற்பது. தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் மாத்திரம்தான் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த ட்ரஸ்ட் நமக்கு இருக்குதா? தாவீதுக்கு வராத பிரச்சனையா? தாவீதுக்கு வராத போராட்டங்களா? தாய் தகப்பனால புறக்கணிப்பு, சகோதரர்களால புறக்கணிப்பு, சொந்த மனைவி அங்க தூஷிக்கிறா, சொந்த மாமனார் துரத்தி கொண்டே இருக்கிறார், சொந்த குமாரன் துரத்துறான். எத்தனையோ தூஷண வார்த்தைகளை அவனும் கேட்க வேண்டி இருந்தது. ஆனா ஹார்ட் எங்க போக்கஸ்டா இருக்கு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை தான் நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம யார வச்சிருக்கிறோம் நமக்கு முன்னாடி? அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் சொல்றாரு, நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவர் உன்னை போக்கஸ் பண்றாரு. நான் ஜீவன் உள்ளோர் தேசத்துல நிச்சயமாக கர்த்தருடைய நன்மையை காண்பேன் அப்படின்னு விசுவாசிக்கலன்னா நான் கெட்டு போயிருப்பேன். ஆனா நான் விசுவாசிச்சேன். அதுதான் அவர் மறைமுகமா சொல்ற காரியம். அதனாலதான் தாவீதை தேவன் இருதயத்திற்கு ஏற்றவனாக பார்க்கிறார். தவறு செஞ்சாரா? அவரும் சில தவறுகள் செஞ்சார். ஆனா அவரு உடனடியாக அவருடைய போக்கஸ் தேவன் மேல அங்க போறத பாக்குறோம். சவுல் பெரிய தவறு செய்யல, ஆனா அவர் போக்கஸ் தேவன் மேல போகவே இல்லை கடைசி வரைக்கும். எந்த ஒரு மனிதனுடைய போக்கஸ் தேவன் மேல போகுதோ அங்க அங்க நம்பிக்கை பெருகுது, அங்கே சமாதானம் உண்டாகிறது. புயல் வெளியில அவ்வளவு காற்றடிக்குது, புயல் அடிக்குது. ஆனா இயேசுவின் உள்ளத்துல கொஞ்சம் கூட அந்த புயலின் எந்த ஒரு 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 சின்ன ஒரு 0.01% கூட அவருக்கு பயம் இல்லை. ஏன்னா கான்பிடென்ட் ட்ரஸ்ட், அவர் போக்கஸ் ஃபுல்லா பிதாவை நோக்கி மாத்திரமே இருந்தது. உள்ள அமைதி, வெளியில புயல் தான், ஆனா உள்ள தன்னுடைய இருதயத்தை சமாதானத்துடன் அவர் வைத்திருந்தார். அந்த சமாதானத்தை தான் இன்றைக்கு நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அப்போ இந்த சமாதானம் நமக்கு இருக்கும்னா புயலுக்கு மத்தியிலும் நாம் அமைதியாக இருக்க முடியும், சமாதானத்துடன் இருக்க முடியும். அவருடைய குரல் இன்னைக்கு சொல்லுது நமக்கு, சமாதானமாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. இன்றைக்கு இந்த சமாதானத்தை நமக்கு அவர் கொடுத்து சென்றிருக்கிறார்னா என்ன வேணாலும் நடக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும்,
என் உள்ளத்துல அவருடைய சமாதானம் இருக்கு, எனக்கு எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த காற்றையும் புயலையும் பார்த்து பேசுனீங்கன்னா இன்றைக்கு அது அடங்கி போகிறதை நீங்க பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன காற்று அடித்து கொண்டிருக்கிறது, புயல் அடித்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நம்ம ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்க போறோம். இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருடைய குடும்பங்களிலே வீசிக்கொண்டிருக்கிற காற்றையும் புயலையும் பார்த்து நம்ம அதட்ட போறோம். இன்றைக்கு அது அமைதலாகி, இதுவரைக்கும் நம்முடைய இருதயம் அவர் கொந்தளிக்கிற கடலின் அலைகளை அமர்த்துகிறவர். இன்றைக்கு அதெல்லாம் அமரச் செய்கிற தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விக்டரிய நமக்கு கொடுக்கிறார், ஜெயத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்யறோமா? பிரகாசம் அடைகிறோமாம். அப்படிப்பட்ட அந்த பிரகாசத்தை நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். நம்மள ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார், ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாம். இந்த ஃபோக்கஸ் இன்னைக்கு உங்களுக்கு எதன் மேலெல்லாம் இருக்கு? கொஞ்சம் உங்க இருதயத்தை அப்படியே தேவனுக்கு முன்பாக நீங்க ஆராய்ந்து பாருங்க. மனிதர்கள் மேலையா, இல்ல ரிப்போர்ட் மேலையா, இல்ல உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள் மேலையா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்னா, ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நமக்கு தான் ஜெயம். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வியோ அது சாத்தானுடையது, ஜெயம் நம்முடையது. அவர் சொல்றாரு, என் கரத்துல இருக்கிறவங்களை ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துக்குள்ள நாமும் நம் குடும்பமும் இருக்கிறோம். பிதாவினுடைய கரத்துக்குள்ளே நாமும் நம் குடும்பமும் இருக்கிறோம் என்றால் இப்பொழுது அப்பா, இங்க வந்திருக்கிற எங்க எல்லாருடைய குடும்பங்களுக்கு விரோதமாக வீசுகிற அந்த காற்றையும் புயலையும் பார்த்து நாங்கள் ஒரு மனதோடு பேசுறோம்ப்பா. ஒருவருக்காக ஒருவர் நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா காற்றையும் புயலையும் பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் மனதில சமாதானத்தை கெடுத்து, சுகத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை ஒவ்வொருவருடைய குடும்பங்களை விட்டு, ஒவ்வொருவருடைய சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்தி கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுறேன். விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. சர்வ வல்லவருடைய சுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நித்தமும் உயிர்ப்பிக்கிற சுவாசம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீரப்பா. இந்த நொடி பொழுதுல எங்க குடும்பத்தின் மேல, எங்க எல்லாருடைய குடும்பங்களின் மேல உங்களுடைய மகிமையின் பிரகாசம் வீசுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய வெளிச்சம் எங்க எல்லாருடைய கூடாரங்கள் மேல, வீடுகள் மேல அந்த ஒளி ரீபா ஷெக்கெரேமி ஹலூஷரவா
அப்படியே அந்த லைட் ஒவ்வொரு வீட்டின் மேலேயும் ரெஸ்ட் ஆகிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு அறைகளுக்குள்ள உடைய மகிமையின் மேகம் அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லும்படி கர்த்தர் மகிமையானவைகளை நீர் செய்கிறீர் அப்பா. அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி தகப்பனே, எங்களுடைய போக்கஸ் உங்க மேல மாத்திரம் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்க பலன்ல முடியாது, அதுக்கு உங்க கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாவியானவருடைய பலத்தினாலே எங்க ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நீர் நிரப்புவீராக. கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.